Hi peeps, welcome back to my channel Speak Easy with me Daru. லைஃப்பில் நமக்கு எவ்வளவோ அடி விழுகுது. ஆமாம் தானே? நான் சொல்கிறது நிஜமான இன்ஜுரியை தான் சொல்கிறேன், மனசளவில் சொல்லலை. சரியா? ஏன்னா நிறையா அந்த காயத்துக்கெல்லாம் மருந்தே கிடையாது. விச் மீன்ஸ் நான் இப்போ மருந்தை பற்றி பேச வரல. பார்த்தீங்களா, என் டாப்பிக்கே மாற்றி கொண்டு போகிறேங்க. ஸோ நம்மளுக்கு நிறையா அடிகள் விழும், நிறையா காயங்கள் வரும். அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு உங்கள் ஃபிங்கர்ஸையோ இல்லை உங்கள் லெக்கையோ நசுக்கிட்டீங்க அப்படின்னா that time you can say I slammed my finger. I slammed my fingers. Do you know what is this one? இதை ப்ரியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹாவ் ப்ரியூஸ் ஆன் மை லெக். அதாவது காலில் அடிபட்டு கண்ணி போன மாதிரின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த விஷயம் எல்லாருக்குமே நடக்கும். ஆமாம் தானே? அடிக்கடி, அதுவும் மெயினாக இந்த கட்டிலுக்கடியில் நம்மெல்லாம் போய் க்ளீன் பண்ணுறோம் வைங்களேன், கண்டிப்பாக இந்த இன்சிடெண்ட் நடக்கும். சரிதானே? ஸோ இதை ஐ பேங்க்ட் மை ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஐ பேங்க்ட் மை ஹெட். அண்ட் இது எனக்கு அடிக்கடி நடக்கும். ஸோ இந்த குக்வேரில் நம்ம சமைக்கும்போது, கிச்சனில் இருக்கும்போது இந்த மாதிரியான இன்சிடெண்ட் அடிக்கடி நடக்கும். ஆமாம் தானே? ஸோ இதை ஐ ஹாவ் பிளிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஐ ஹாவ் பிளிஸ்டர். இதை நான் தமிழில் சொல்ல விரும்பலை, பிகாஸ் ஐ ஃபீல் ஸோ யூக். ஐ ஹாவ் பிளிஸ்டர். அண்ட் திஸ் ஒன் ஆல்சோ யூஸ்வலி ஹேப்பன் இன் த கிச்சன். ஆம் ஐ ரைட்? அதில் என்னையெல்லாம் கேட்டால் நான் ஒரு மாஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இது ஐ பேண்ட் மை ஃபிங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான அடிகளுக்கு எல்லாமே இங்கிலீஷில் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆமாம் தானே? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இனிமேல் தமிழில் சொல்லவே கூடாது. ட்ரை டு சே தீஸ் திங்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் தேங்க் மீ லேட்டர் as well. Bye bye.